அடுத்தது லோகேஷ் அவர்கள் யாரை வச்சு படம் பண்ணுவாரு, இல்ல அவரே ஹீரோவாவாரா அப்படிங்கிற கேள்வியுமே பெருசா இருக்கு. இந்த 2 லோகேஷ்ல எந்த லோகேஷை நம்ம எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறீங்க சார்? அடுத்து கைதி 2 அவர் பண்ணுறாருங்க. ஏன்னா கைதி 2க்கு என்னைக்கோ வந்திருக்க வேண்டியவர் அவர். அந்த நிறுவனம் ரொம்ப பெருந்தன்மையாக இருக்காங்க. நம்ம உருவாக்கின டைரக்டர் அவர் இன்னைக்கு பெரிய டைரக்டராக போயிட்டார். ரஜினியை வச்சு பண்ணுறாரு, அது இதுன்னு எல்லாருமே வாங்க வாங்கன்னு கூப்பிட்ற அளவுக்கு இருக்கார். நமக்கு கைதி 2 வந்து பண்ணிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் அவரை ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது அப்படின்னா அப்படியே ஒரு ஃபெதர் டச்சாகவே அவரை வச்சுருக்காங்க. ஆனால் இந்த முறை வந்து அந்த நிறுவனம் நீங்கள் கொஞ்சம் இந்த முறை மிஸ் பண்ணாமல் பண்ணிவிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் கட்டாயமாக கைதி 2க்கு வருவார். நடுவில் ஒரு படம் நடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. கைதி 2க்கு முன்னாடி நடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. கூலி படத்தோட ஓவர்சீஸை பற்றியும் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட முடியுது சார். எவ்வளோதான் சார் வரும் இந்த படத்தோட ஓவரால் கலெக்ஷன்ஸ்? ஓவரால் கலெக்ஷன் தெரியல. பட் கூலி படத்தினுடைய ஓவர்சி இதுவரைக்கும் ரஜினி படங்கள் பண்ணாத ஒரு ரெக்கார்டாக நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சன் பிக்சர்ஸே சொல்கிறாங்க. பட் அது தமிழ் சினிமாவின் ரெக்கார்டாங்கிறது தெரியல. ஏன்னா ஜனநாயகன் பிஸ்னஸ் என்னங்கிறது இன்னும் அவங்க சொல்லலை. ஒருவேளை ஜனநாயகன் அப்ராட் பிஸ்னஸ் வந்து இதை விட அதிகமாக இருக்கலாம். அது எப்போங்கிறது தெரியல, இன்னும் அவங்க கொடுக்கல. இப்போ கூலி கொடுத்துருக்குறாங்க. அதுதான் இப்போ ரஜினி படங்கள்லேயே உச்சம்னு சொல்கிறாங்க. இந்த போட்டி வந்து இதை ஒரு ஆரோக்கியமான போட்டியாக பார்க்குறதா இல்லை ஒரு அடிதடியாக போய் மாறுறதான்னு நமக்கு தெரியல. அது அப்படி அடிதடியாக போகாமல் இருந்தால் நல்லது. ஏன்னா ரஜினியை பார்த்து வளர்ந்தவர் தான் விஜய். இன்றைக்கி ரஜினிக்கு ஓவர்சீஸில் எவ்வளோ பெரிய மரியாதை இருக்கோ அந்த அளவுக்கு விஜய்க்கும் இருக்குது.